வணக்கம் மக்களே. அதாவது நேத்து நடந்த மாதிரியே தான் இன்னைக்கும் நடந்திருக்கு. ஆனா கொஞ்சம் சின்ன வித்தியாசம். மார்க்கெட் ஹோல்ட் பண்ணியிருக்கான் இப்போ. மேல போறாரா? இல்லையா? அப்படின்றது நாளைக்கு தெரியும். ஏன் நாளைக்கு தெரியுன்றதுக்கு காரணங்கள்லாம் பார்ப்போம். நிஃப்டி சேம் ஸ்டேட்டஸ்ங்க. அதாவது நேத்து மாதிரியே தான் இன்னைக்கும். ஆனா நம்பர் மட்டும் மாறியிருக்கு. நேத்து நெகட்டிவ்ல இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அவ்வளோதானே தவிர, இந்த பேட்டர்னோட அ அந்த பின்னாடி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு ஸ்டிக் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லும். இதுதான் நடக்குது. இங்க ட்ரேடர்ஸ் வந்து பையர்ஸ் இப்படி பண்ணாங்க, செல்லர்ஸ் இப்படி பண்ணாங்க. அதானே ஸ்டிக்கோட வேலை. ஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க, பையர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லும். அது அது நேத்து என்ன சொல்லுச்சோ, அதே தான் இன்னைக்கும் சொல்லியிருக்கு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கு. நேத்து குளோஸ் ஆக வேண்டிய இடத்துல இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்கு. நேத்து அங்க தான் குளோஸ் ஆயிருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அத குளோஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு புல் புல் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்கிறதுனால, இங்க இருந்து மார்க்கெட் மேல திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது நேத்து வந்து அ ஒரு 60, 40 60% வாய்ப்பு இருந்தது மேல போறதுக்கு அப்டின்னா, இன்னைக்கு ஒரு 80% சான்ஸ் இருக்கு. அ இன்னைக்கும் நாளைக்கும் யுஎஸ்ல வந்து டேட்டா இருக்கு. இந்த ஹோம் சேல்ஸ் அப்புறம் நாளைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா. இது இருக்கிறதுனால வேர்ல்டு மார்க்கெட் கொஞ்சம் திணறும். மேல மேல போறதுக்கு, கீழ வர்றதுக்கு ஒரு ஒரு வெயிட் பண்ணும். அப்படியான ஒரு வெயிட்டா இன்னைக்கு பார்க்கலாம். ஆ மார்க்கெட்ட தூக்க போறது அண்ணாச்சி தான் நேத்தே பேசிட்டு இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு வேற இந்த சொல்லுவாங்கல்ல, "உன்னை தவிர வேற யாரும் இல்ல சாமி" அப்படின்ற மாரி மார்க்கெட்ட நிப்பாட்டுறது இவரு தான் நிப்பாட்டியிருக்கணும். இன்ஃப்ளேஷன் டேட்டா வர்றதுக்கு முன்னாடி சார் இவ்வளோ தூரம் மேல போறாருன்னா, கொஞ்சம் ஆச்சரியம் தான். நாளைக்கு ஒரு வேள இவரு ஹால்ட் போட்டா தான் நம்ம பயப்படணும். அ இன்னைக்கே கூட 55,400க்கு மேல குளோஸ் ஆயிருந்தா, இன்னும் தில்லா தைரியமா சொல்லியிருக்கலாம். சார் மேல தான் போறாரு. பிடிங்க, பிடிங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கே வந்து மார்க்கெட்ட நிப்பாட்டுனது பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா மற்ற பெரிய ஆளுகள்லாம் கொஞ்சம் சிரமம் குடுத்துட்டாங்க. ஐடி இன்னைக்கு மேல போ வேண்டிய ஐடி ஆக்சுவலி ஓப்பன் ஹையா இருந்துட்டு, அ கீழ வந்து ஒரு ஒரு கேப்ப ஃபில் பண்ணிட்டாரு அவரு. பண்ணிட்டு இப்போ ஆனா குளோஸ் வந்து நல்ல சேஃபான குளோஸ்ல நிப்பாட்டியிருக்காரு. அதனால ஒருவேள நாளைக்கு ஐடி தூக்குறதுக்கு, ஐடி வந்து மார்க்கெட்ட நிப்பாட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்லா தூக்கியிருக்காரு இல்லையா? நாளைக்கும் தூக்குனாருன்னு வச்சுக்கங்க. நாளைக்கு வச்சு தூக்க முடியாது. ஏன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஆயிருவாங்க. பையர்ஸ். அதாவது அந்த டைம்க்கான அந்த மொமெண்டம்க்கான பையர்ஸ் வந்து அப்பொழுதைக்கு எக்ஸாஸ்ட் ஆயிருவாங்க. அதனால வேற இன்னொரு அ செக்டார் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்படி பார்க்குறப்போ ஐடி வந்து நாளைக்கு நாளைக்கோ, நாளை கழிச்சோ அவர் சப்போர்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஐடிலேருந்தே நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்லாம் பிக் பண்றது வேற யாரும் இல்ல. நம்மளோட ரோபோ ஸ்னைப்பர் தான். இப்பொழுதைக்கு ஃபர்ஸ்ட்டு வெளிய வரப்போறவரு ஸ்னைப்பர். ஏபிள் ஆரோஸோட ஒரு 3 ரோபோ ரெடி பண்ணியிருக்கோங்க. அதான் இவ்வளோ நாளா வந்து நேரடியா சொல்லாம பில்டப் குடுத்துக்கிட்டே இருந்தேன் இல்லையா? அது என்னன்னா, ட்ரேடிங்க்கான ரோபோ வந்து ஒரு ஒரு 8, 9 மாசமா போராடிட்டு இருக்கேன். அதனால தான் நேரத்துக்கு தூங்க முடியல, நேரத்துக்கு இது பண்ண முடியல. நெறைய கூட வீடியோல நெறைய இன்னும் 2, 3 வீடியோ கூட போடலாம். ஆனா நேரம் இல்ல. அவ்வளோ டைட் ஷெட்யூல். என் லைஃப்ல இவ்வளோ டைட் ஷெட்யூல்ல இருந்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டா வெளிய வரப்போறவரு ஸ்னைப்பர். அ ஏபிள் ஆரோஸோட ஸ்னைப்பர். அவர் வந்து 2 விதமான வேலை செய்வாரு. ஒண்ணு உங்களுக்கு அ அந்த ரோபோ வந்து கால்ஸ் அங்கருந்து அனுப்பும். இன்னொன்னு மொத்தமாவே அவரே ட்ரேட் பண்ணுவாரு. ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அது கொஞ்சம் இப்போ வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்பொழுதைக்கு வந்து இந்த ஸ்னைப்பர் வந்து மக்களுக்கு ஃப்ரீயா இனிஷியலா டேஸ்ட் பேக் குடுக்கணும்ல. ஒரு 3, 4 காலாவது 2, 3 காலாவது குடுக்கணும். ஸோ அவரு தயாரா இருக்காரு. அவரு தான் இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் இது எடுத்து குடுத்துட்டு இருக்காரு. நேத்து என்ன குடுத்தாரு? நேத்து ஹிண்டால்கோ குடுத்துருக்காரு இல்லையா? ஸ்னைப்பரு. ஓகே. ஆ டார்கெட்ட அச்சீவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டார்கெட்ட அச்சீவ் பண்ணல. ஆனா அது பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காரு. அடுத்த டார்கெட்டும் இருக்கும். இன்னைக்கு சார் வந்து ஸ்னைப்பர் வந்து என்ன எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னா, எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ் வந்து இப்பொழுதைக்கு 2340ல இருக்கு.
ஆ இதில பாருங்க 2356க்கு மேல போனா நீங்க பை பண்ணலாம். டார்கெட் வந்து 2420. ஸ்டாப் லாஸ் 2307. லாட் சைஸ் 275. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 60, 65 பாயிண்ட் கிடைக்கும். 60 பாயிண்ட்னே வச்சுக்கிட்டா கூட ஒரு 15,000 பக்கம் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்பொழுதைக்கு சின்ன டார்கெட் தான் குடுக்க முடியும். மார்க்கெட் இருக்க கண்டிஷன்ல வந்து பெரிய டார்கெட் வந்து ரொம்ப ரிஸ்க். ஸோ ரோபோ வந்து சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணப்படும். அது குடுக்குற கால்ஸ இப்ப இதில நீங்க செக் பண்ணிக்கங்க. மற்றதெல்லாம் பார்த்துக்குறோம். சரி. ஆம் ஆட்டோ. ஆட்டோ வந்து டயலமா. மேல போகுமா? கீழ வருமா? இந்த பக்கம் குதிக்குமா? அந்த பக்கம் குதிக்குமா? ஏன்னா, நியூஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்றதுக்காக அவரும் காத்துட்ருக்காரு. அதாவது யுஎஸ் டேட்டா. மெட்டல் மெட்டல் இன்னைக்கு அந்த சப்போர்ட் ஏரியால ஒரு ஹோல்ட போட்டு அப்படியே ஸ்ட்ராங்கா ஏறியிருக்காரு. இந்த பார்க்குறதுக்கு சின்ன ஸ்டிக்கு. ஆனா செம்ம ஸ்ட்ராங்கு. இந்த ஒரு படத்துல சொல்லுவார்ல, "தம்மா துண்டு ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிப்பாட்டுதுன்னு." அது மாரி இந்த இது வந்து அதாவது நேத்திய க்ளோஸும் இதையும் இந்த பேட்டர்னையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் நிப்பாட்டியிருக்காரு. அதனால அடுத்து ஃபர்தரா ராலி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால மெட்டல் ஸ்டாக் மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்க. இவரு மறுபடியும் கன்சல்டேஷனுக்கு வந்திருக்காரு சார். அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஏரியால பார்த்தோமா, இந்த ஏரியால ஒரு கன்சல்டேஷன் குடுத்துட்டே இருந்தாரா, சார் இங்கேருந்து ரிவர்சல் ஆகணும், ரிவர்சல் ஆகணும்னோம். அப்புறம் மேல இங்க ஒரு கன்சல்டேஷன் குடுத்துட்டே இருந்தாரு. அப்புறம் அங்கருந்து ரிவர்சல் ஆகணும், கீழ தான் வரப்போறாருன்னு. இப்ப இங்க ஒரு ரிவர்சல் குடுத்துட்டு இருக்காரு. அதனால இவரு மேல போறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தாலும், ஆனா இவரோட ஓவரால் ட்ரெண்ட் வந்து கீழ தான் வரணும். அதனால இந்த டைம்ல இருக்கக்கூடிய கன்சால்டேஷன் கீழ தான் இழுத்துட்டு வரும்ன்னு நான் நம்புறேன். அதனால அது சிச்சுவேஷன் பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த 46,000 பக்கத்துல வந்துச்சு, 46,000 47,000 பக்கம் வந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே பேசுன மாரி ஐடிசிய வாங்கிக்கலாம். ஃபார்மா ஃபார்மா படிப்படியா மெதுவா மேல போயிட்டுருக்காரு. இந்த ஏரோ ஃபார்மாலாம் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. அது லைட்டா மேல ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பேட்டர்ன் படி அவரும் மேல போனாருன்னா, ஏன்னா இந்த இடத்துல ஒரு இதே ஏரியால சப்போர்ட் எடுத்திருக்காரு. இந்த ஏரியா உடைக்காத வரைக்கும் இவரு மேல போணும். மேலேயும் டார்கெட் இருக்கு. ஃபார்மாவோட இண்டெக்ஸ்க்கு. எனர்ஜி இன்னைக்கு சார் வந்து கீழ உடைச்சு வர்றதுக்கு தான் ரெடியா இருந்தாரு. அ அதுக்கேத்த மாரி ரிலையன்ஸும் நல்லா போட்டு அடிச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல ரிலையன்ஸ் மேல போனதுனால இவரு இந்த இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணாம இருக்காரு. இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. க்ரூட் ஆயில் விலை இறங்குறதுனால, க்ரூட் ஆயில் விலை இறங்குனா யாரெல்லாம் எனர்ஜி செக்டார்ல மேல போவானோ, அவன்லாம் கூட சப்போர்ட் பண்ணுவான். க்ரூட் ஆயில் இறங்குனா, யாருக்கெல்லாம் வீக்கோ அவன்லாம் கீழ இறங்க பார்ப்பான். லைக் ஓஎன்ஜிசி, அ ரிலையன்ஸ் மாதிரியான குரூப். ஸோ இந்த இடத்துல ஒரு இது இருக்கு. ஆனா இங்க வந்து என்னன்னா, பெரிய ஆளுக 2, 3 பேர் தான். 2, 3 பேரு தான் எதிராளிகள் யாரு? ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசிலாம். ஆனா செம்ம வெயிட்டான ஆளுக. மற்ற எல்லாம் எச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசிஎல் இவங்கலாம் சின்ன சின்ன ஆட்கள். அவங்க ஏதோ கூட்டமா சேர்ந்து போட்டு இழுக்க வேண்டியதுதான் மேல. ரைட். அண்ணாச்சிக்கு வருவோம். அப்படியே ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரியே பிஹேவ் பண்ணுது பாஸ். கிளீனா ஈக்விட்டி மார்க்கெட் மாரி பிஹேவ் பண்ணுது. ஸோ இந்த இவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கும் நாளைக்கும் யுஎஸ்ல வரக்கூடிய ரிசல்ட்ட பொறுத்து ஏறணும். ஏறுதா, இறங்குதான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னது தான் 4300க்கு கீழ க்ளோஸ் ஆகக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் 4300 உடைச்சு காமிச்சுட்டு இருக்கான். ஆனா நேத்து பேட்டர்னுக்கும் இன்னைக்கு அவன் இது பண்றதுக்கும், ஒருவேளை இன்னைக்கு மேல போனான்னா, ஃபர்தரா வந்து அ இந்த 4500 டூ 5000 வரைக்கும் கூட 4500 டூ 4700 வரைக்கும் போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அப்புறம் இவரு வெள்ளி வந்து அண்ணன் மாதிரியே தான் தம்பியும் செயல்படுறாரு இப்பொழுதைக்கு. சில சமயம் அப்படியே அக்ரெசிவா ஹை பீட்டால வேலை செய்வாரு. ஆனா இப்பொழுதைக்கு இவரும் அவரும் ஒரே மாரி இருக்காங்க. ஃபைனலா நம்ம ஹீரோ கிட்ட வரலாம். சார் இன்னைக்கு இப்ப இருக்கப்படி பார்க்கும்போது 87 உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய தெரியுது சார். நான் எடுக்கிறப்போ 89.25 87 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய தெரியுது. ஒருவேளை 87 கீழலாம் உடைச்சு கீழ வந்தா, ஆ வாரு அந்த இந்த பஞ்சாயத்து எல்லாமே முடியறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆ ஏன்னா அத லூஸ்ல விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்குள்ள ட்ரம்ப் எதையாவது அனவுன்ஸ் பண்ணி, நாங்க வந்து அத செய்ய போறோம், இத செய்ய போறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி மறுபடியும் விலைய ஏத்தாம இருந்தா சரி. அவ்வளோதான் மக்களே. மற்றபடி நாளை சந்திப்போம்.
நன்றி. வணக்கம்.